நவராத்திரியோட 8ஆம் நாள்ல நவ துர்க்கைகள்ல மகா கௌரி தேவியையும் சரஸ்வதி தேவி வழிபாட்டுல நரசிம்ம தாரிணியையும் வழிபாடு செய்வோம். நவராத்திரியோட ஒவ்வொரு நாளுமே தனிச்சிறப்பு வாய்ந்தது. அதுலேயும் இந்த 8ஆம் நாள் மிகவும் விசேஷமானது. ஏன்னா துர்க்கைக்கு உரிய துர்காஷ்டமி தினமாகும். சாதாரணமாகவே துர்க்கையை அஷ்டமி திதியில் ராகு காலத்துல விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பான பலன்களை தரும். நவராத்திரி காலத்துல வர துர்காஷ்டமி இன்னுமே விசேஷமானது. துர்காஷ்டமி அப்படிங்கிறது வெற்றியை தரக்கூடிய நாள். துர்க்கை எடுத்த ரூபத்திலே ரொம்ப அழகான ரூபம்னா அது மகா கௌரி ரூபம் தான். நவராத்திரியோட 7ஆம் நாள்ல காலராத்திரி தேவியா சும்ப நிசுமன் போன்ற அரக்கர்களை அழித்து அவர்களுடைய ரத்தத்தை குடித்தனால அம்பாள் மிகவும் கருப்பாகவும் உடலெங்கும் இரத்தக்கரையாகவும் இருந்தது. தன்னுடைய அழகிய நிறத்தை திரும்ப கோரி பிரம்மாவிடம் பிரார்த்தனை செய்தார் அம்பாள். பிரம்மா இமயமலையில் மானசரோவர் ஆற்றில் குளிக்க சொன்னார். அம்பாளும் அப்படி செய்ய தனது முந்தைய நிறத்தையும் அழகையும் பெற்றதாகவும் அந்த அழகிய வடிவத்தில்தான் மகா கௌரி அப்படின்னு அழைக்கப்பட்டதாகவும் புராணங்கள் சொல்லுது. மகா கௌரி தேவிக்கு இன்னொரு புராண கதையும் இருக்கு. சிவபெருமானை அடைவதற்காக பல்லாயிரக்கணக்கான வருஷமாக கடுமையான தவம் இருந்தாள் அம்பாள். அப்போது ஏற்பட்ட புயல், மழை, வெயில் அனைத்தாலும் அம்பாளோட மேனி பாதிக்கப்பட்டு கருப்பாகி விடுகிறது. இறுதியாக சிவபெருமானை அடையும் வரத்தை பெறுகிறாள் அம்பாள். அப்போது சிவபெருமான் தன்னோட ஜடாமுடியில இருந்த கங்கை நீராலை அம்பிகையை அபிஷேகம் பண்ண அம்பாள் அழகிய வெண்மை நிற. நவராத்திரியோட 8ஆம் நாள்ல நவ துர்க்கைகள்ல மகா கௌரி தேவியையும் சரஸ்வதி தேவி வழிபாட்டுல நரசிம்ம தாரிணியையும் வழிபாடு செய்வோம். நவராத்திரியோட ஒவ்வொரு நாளுமே தனிச்சிறப்பு வாய்ந்தது. அதுலேயும் இந்த 8ஆம் நாள் மிகவும் விசேஷமானது. ஏன்னா துர்க்கைக்கு உரிய துர்காஷ்டமி தினமாகும். சாதாரணமாகவே துர்க்கையை அஷ்டமி திதியில் ராகு காலத்துல விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பான பலன்களை தரும். நவராத்திரி காலத்துல வர துர்காஷ்டமி இன்னுமே விசேஷமானது. துர்காஷ்டமி அப்படிங்கிறது வெற்றியை தரக்கூடிய நாள். துர்க்கை எடுத்த ரூபத்திலே ரொம்ப அழகான ரூபம்னா அது மகா கௌரி ரூபம் தான். நவராத்திரியோட 7ஆம் நாள்ல காலராத்திரி தேவியா சும்ப நிசுமன் போன்ற அரக்கர்களை அழித்து அவர்களுடைய ரத்தத்தை குடித்தனால அம்பாள் மிகவும் கருப்பாகவும் உடலெங்கும் இரத்தக்கரையாகவும் இருந்தது. தன்னுடைய அழகிய நிறத்தை திரும்ப கோரி பிரம்மாவிடம் பிரார்த்தனை செய்தார் அம்பாள். பிரம்மா இமயமலையில் மானசரோவர் ஆற்றில் குளிக்க சொன்னார். அம்பாளும் அப்படி செய்ய தனது முந்தைய நிறத்தையும் அழகையும் பெற்றதாகவும் அந்த அழகிய வடிவத்தில்தான் மகா கௌரி அப்படின்னு அழைக்கப்பட்டதாகவும் புராணங்கள் சொல்லுது. மகா கௌரி தேவிக்கு இன்னொரு புராண கதையும் இருக்கு. சிவபெருமானை அடைவதற்காக பல்லாயிரக்கணக்கான வருஷமாக கடுமையான தவம் இருந்தாள் அம்பாள். அப்போது ஏற்பட்ட புயல், மழை, வெயில் அனைத்தாலும் அம்பாளோட மேனி பாதிக்கப்பட்டு கருப்பாகி விடுகிறது. இறுதியாக சிவபெருமானை அடையும் வரத்தை பெறுகிறாள் அம்பாள். அப்போது சிவபெருமான் தன்னோட ஜடாமுடியில இருந்த கங்கை நீராலை அம்பிகையை அபிஷேகம் பண்ண அம்பாள் அழகிய வெண்மை நிற